உங்க கைக்கு நிச்சயமா தப்பு வைக்க முடியும். இருந்தாலும் இவர்களை காக்கும்படியாகத்தான் யோசேப்பை தனிமையாய் கொண்டு செல்லுகிறார், தனியான வேறு தேசத்துக்கு கொண்டு செல்லுகிறார். அவருடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இவங்க அண்ணன்களுடைய பார்வையிலிருந்தும் இவன் தாய் தகப்பனின் பார்வையிலிருந்தும் இவன் கொஞ்ச நாள் விலகி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் அவனை அங்கிருந்து தனியாக கொண்டு செல்ல முடிவு பண்ணுகிறார். இப்போ யோசேப்பின் அண்ணன்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கீலேயாத்துல இருந்து ஒரு கூட்டம், இஸ்மவேலர் கூட்டம் எகிப்துக்கு போறாங்க. இந்த வாசன திரவியங்கள் எல்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்கு, வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ யூதாவுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே, சரி சரி, இவன் நம்மளுடைய தம்பியா இருக்கிறான், இவன் நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய ரத்தம், அதனால இவனை கொலை செஞ்சு இவனுடைய ரத்த பழியை நம்ம சுமக்க வேண்டாம், அதனால இவனை நம்ம இஸ்மவேலர் இடத்துல விற்று விடுவோம். அப்போ இவனுடைய அந்த தரிசனம், இவனுடைய அந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு நம்ம பார்ப்போம்.